ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரிச்சான கொண்டக்கடலை ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான கொண்டக்கடலை ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ கொண்டக்கடலை சாப்பிடாத குழந்தைங்க கூட இது மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ கடாயை வச்சுட்டோம், 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் ஒரு 10 பூண்டு பற்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கூடவே ஒரு வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவை, கண்ணாடி அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் வந்து கொண்டக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு கொண்டக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை வந்து நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற சாதத்துக்கு பொறுத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் வந்து சேர்த்துட்டு இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதில் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வடித்து ஆற வச்சுருக்கேன். உப்பு போட்டு சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து கடாய்க்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லை, நார்மல் ரைஸில் கூட நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ இப்போ இதை மேலே வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சாதம் வந்து உப்பு போட்டு வடித்தது தான். இப்போ இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 1 மினிட் போல் ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம நல்லா கலரி எடுத்துக்கலாம். ஸோ சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா நீட்டாக கிடைக்கும் நமக்கு ரைஸு. ஒன் மினிட் போல் நல்லா கலரி விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட
கொண்டக்கடலை ஃப்ரைட் ரைஸ் இஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து கொண்டக்கடலை நல்லா ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த கொண்டக்கடலை ஃப்ரைட் ரைஸை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.